தாம்பரத்தில் 3 டாஸ்மாக் கடைகள் அகற்றம். சட்டமன்ற உறுப்பினர் கில்லி சரத்குமார் அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ சரத்குமார் இன்று சிதாலப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அவர் கூறுகையில், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இன்று முதல் முறையாக திறக்கப்பட உள்ளது. தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் என்றும் அவற்றுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி மாநிலம் முழுவதும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பொது மக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதல் கட்டமாக 3 டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட உள்ளன. இதில் சானட்டோரியம் ரயில் நிலையம் அருகே பெண்கள் விடுதி பகுதியில் உள்ள கடை, ஜிஎஸ்டி சாலையில் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களுக்கு அருகில் உள்ள சர்வீஸ் சாலை கடை, தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் அருகே பேருந்து நிலையம் பின்புறம் தேவாலயத்திற்கு எதிரில் உள்ள கடை ஆகியவை அடங்கும். இந்த கடைகள் பொதுமக்கள், பெண்கள், பயணிகள் மற்றும் வேலைக்கு வரும் ஊழியர்களுக்கு இடையூறாக இருந்ததால் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தொடரும் என எம்எல்ஏ சரத்குமார் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க முதல் கோரிக்கையா, முதல் விஷயமா மக்கள் கேட்டதை இப்ப செய்ய போறோம். என்னன்னா, டாஸ்மாக் கடைகள் முதல் 3 கடைகள் உடனடியாக எடுக்க போறோம். அது மக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாகவும் மக்கள் பாதிக்கிற விஷயமா இருந்த முதல் கடையாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில மார்க்கெட்ல இருக்கிற தேவாலயத்துக்கு எதிரில் மார்க்கெட் செல்லும் வழியிலையும், பேருந்து செல்லும் வழியிலையும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் வழியில இருக்க கடை எண் 4135 அந்த கடையை இமிடியேட்டா அப்ரூவல் போட்டு அதை எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சானட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில அந்த கீழே பாலத்துக்கு அடியில அங்க இருக்கிற கடை, அங்க பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் அதிகமா இருக்கு. மக்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதா இருந்தாலும் சரி, மெயின் ரோடு, ஜிஎஸ்டி ரோடுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு வரதா இருந்தாலும் சரி, அங்கேயும் நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி குறைகள் இருக்கு. அதை மக்களோட கோரிக்கை பிரகாரம் அதையும் எடுக்கிறோம். அந்த கடை எண் 4144 அந்த நம்பர், அதையும் உடனடியாக அகற்றோம். அது மட்டும் இல்லாம தாம்பரம் சானட்டோரியம் மெப்ஸுக்கு எதிரில் அந்த கிராசிங் படிக்கட்டுக்கு கீழே அங்க ஒரு கடை இருக்கு. அங்கேயும் பெண்களா இருந்தாலும் சரி, மெப்ஸ்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அங்கேயும் அந்த கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அங்க 4186 அந்த கடையை உடனடியாக அதையும் அகற்றுறோம். படிப்படியாக மக்களோட நலன் கருதி, மக்களுடைய கோரிக்கை கருதி நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவர்மெண்ட் அந்த கடைகள்லாம், மற்ற கடைகள்லாம் அகற்றும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதிப்பட கூறுகிறேன். நீங்களும் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு வேண்டும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் செய்து தரப்படும் என்பதை உங்களிடம் அன்போடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.